சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பொதுவா இந்த வசனத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசு உங்க பக்கத்துல வட்டார்னா முதல்ல நீங்க பாவின்னு என்ன பண்ணுவார், உங்களை உணர வைப்பார், சொல்ல வைப்பார் அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு அது இருக்கலாம், நாம பாவிதான். அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நீதிமானாக வாழ்வார்கள். ஆனா விசுவாச ஜனங்களுக்கு, நமக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு ஒரு மிகப்பெரிய அறுவடை கொடுக்கும் பொழுதும், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுதும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது பாருங்க. ஐயோ ஆண்டவரே, நான் பாவிப்பா, நான் பாவியான மனுஷன். அப்ப இயேசுதான் இந்த உணர்வை பேதுருக்கு கொடுத்தாருன்னா, பேதுரு என்ன சொல்றாரு, நான் பாவி, என்ன விட்டு போயிருக்கேன். இயேசுதான் கொடுத்தாருன்னா இயேசு வந்து அவரை விட்டு போகணும்னு நினைப்பாரா? அப்ப இயேசு கொடுத்திருப்பாரா? இந்த உணர்வை இயேசு என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கொடுத்திருக்க மாட்டாரு. நான் என்ன, நீ ஒன்ன நீ பார்க்காத, நான் என்ன பண்ணக்கூடாது, நான் பார்க்க கூடாது, நான் பாவியா இருக்கேனே அப்படின்னு காட்டுறேன். அதை சொல்றதை காட்டிலும் அவர் நல்லவரா இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்யற அளவுக்கு இவர் நல்லவரா இருக்கிறாரு, எனக்கே ஆசீர்வாதத்தை தர்ற அளவுக்கு இவரு நல்லவரா இருக்காரு. இந்த நல்லவர் என் கூட இருந்தா அவரை போல நானும் நல்லவரா மாறிடுவேனே. நான் பாவின்னு சொன்னா நான் என்னை விட்டு அவரை வெளியில போக சொல்றேன், என் பக்கத்திலே வராதீங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா நான் என்ன பார்க்காம அவர் நல்லவர் சொன்னேன் அப்படின்னா அவரை போல நானும் நல்லவரா மாறிடுவேனே. இந்த நல்லவர் என் பக்கத்துல இருந்தா நானும் அவரை போல நல்லவரா மாறிடுவேனே. இந்த நல்லவர் பக்கத்துல நான் இருந்தா அவரை போல நானும் பரிசுத்தமா மாறிடுவேனே அப்படின்னு தோணுமே தவிர, நான் பாவின்னு சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் அவர் பக்கத்திலையும் நான் போக மாட்டேன், அவரை என் பக்கத்திலே நான் வரவே விட மாட்டேன். ஏன்னா நான் யாரு, பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது.